இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தா பார்த்து பழகடா பாஸ்கர் உங்களுக்கு தான். நீங்கள் டிக்டாக்ல வந்த காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் உங்களோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து இன்றைக்கி நீங்கள் 5 லட்சத்துக்கு மேலே லைக் ஃபாலோவர்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் உங்களோட தீவிர ரசிகன் நான் தான். முத என் மாதிரி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தும் நீங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. காரணம் உங்களுக்கு யூடியூப்லேயும் டிக்டாக்லையும் கோடிக்கணக்கில் வருமானம் வருது. நான் கேள்விப்பட்டேன் 2 பஸ் ஓடுதுன்னு, ஜஃப்னா கொழும்புக்கு 2 பஸ் ஏசி பஸ் ஓடுதுன்னு. அது பரவாயில்ல, சந்தோஷமான விஷயந்தான். ஆனாலும் நீங்கள் வந்து தம்பின்னு தம்பியவே கடைசியில் கழட்டி விட்டீங்க. உயிருக்கு இருந்த தம்பியை வச்சு தான் நீங்கள் அவ்வளோ லைக் எடுத்தது, வீடியோஸ் எல்லாமே போட்டது. இன்றைக்கி தம்பியவே நீங்கள் கழட்டி விட்டீங்க. அப்போ எங்களை கழட்டி விட உங்களுக்கு எவ்வளோ நேரம் போகும்? அதைத்தான் இப்போ நீங்கள் செஞ்சீங்க. உங்களோட ரசிகர்கள் அவ்வளோ பேர்த்தையும் கழட்டி விட்டீங்க கடைசியில். இப்போ வருமானம் யூடியூப்லேயும் அவங்களுக்கு டிக்டாக்லையும் வர்றதுனால எங்களை நீங்கள் கணக்கெடுக்கிறதில்ல. நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்கிறதில்ல. கட்டாயம் நீங்கள் இந்த என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களால் எத்தனை தூரம் நான் தீக்குளிக்க போனேன்ட்டு உங்களுக்காக. அப்படி இருந்த ரசிகனுக்கே நீங்கள் இன்றைக்கி ஒரு பதில் சொல்கிறதில்ல. கட்டாயம் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் பாஸ்கர். ஏன் இப்படி செஞ்சீங்க? ரசிகர்களுக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க? தம்பி எங்கே இப்போ எங்கே? தம்பி என்ன எங்கே? வேறு வெளிநாடுக்கு எங்கே அனுப்பிட்டீங்களா? இல்லாட்டி நாடு கடத்திட்டீங்களா? எல்லாத்தையும் என்ன நடந்துச்சுங்கிற எங்களுக்கான அந்த கதைக்கான கேள்விக்கான பதில் நீங்கள் கட்டாயம் சொல்லி ஆகணும். ரசிகர்கள்ட்ட நீங்கள் கட்டாயம் ரசிகர்களுக்கு பதில் சொல்லணும். சரிதானே? இப்போ நீங்கள் உங்களோட வீடியோவில் வேறு மாதிரி தான் போகுது. தம்பியை பற்றி இல்லை, ரசிகர்களை பற்றி நீங்கள் எதுவுமே கைக்கிறது இல்லை. இதுக்கான பதிலை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும். ஓகே, நன்றி.